ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேங்கோ டெஸ்ட்நெட் ஆட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் பாயிண்ட் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஈஸி தான் அது. ஸோ ஃபாஸ்ட்டும் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது. வீடியோ மேபி லென்த்தாக போகலாம். வேணா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா விஷயம்லாம் சின்னது தான். ஓகேவா? ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஹா வேலட் இப்போ பண்ணுறோம்ல. ஸோ மோனாட் ஈகோ சிஸ்டம் அவங்களோட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ஏர் ஆப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ரிலாக்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சான்சஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேங்கோ வாலெட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அன்றைக்கி நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் மைசஸில் போயிட்டு நீங்கள் ஆட் டு குரோம் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வாலெட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ண வேணாம், கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ரீஎன்டர் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உள்ளே போய்டும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் கீ காட்டும். ஓகேவா? அந்த ஃபேஸ் கீ நீங்கள் வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சு சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் கீ வந்து காட்டுவாங்க. நீங்கள் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் எம்ஜி வாலெட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஓகே பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா நீங்களே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே வந்து பாருங்கள் உங்கள் அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்னா எரர் சம் கைண்ட் ஆஃப் எரர் வருது. ஓகேவா? ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த எரர் இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஃபாஸ்ட் டெலிவரி வழிக்கு நான் வந்து போக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அஃபிஷியல் லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தான் மேங்கோ டெஸ்ட்நெட்டுக்கான வந்து வெப்சைட்டு. இங்கே போய் ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்துட்டு உங்கள் மேங்கோ வாலெட் தான் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணி சைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாலெட் வந்து சைன் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள வந்து சில டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கெட் அக்சஸ் டாஸ்க் இருக்குல்ல. இங்கே போய்ட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ணி ட்விட்டர் அக்கௌண்ட் பைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணிட்டு அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஐசஸில் உங்கள் டெலகிராம் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் காட்டும். நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கோடு கேட்பாங்க. இன்வைட் கோடு கேட்பாங்க. ஸோ இன்வைட் கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட் என்னமோ கொடுப்பாங்க எனக்கு ரைட்டாக. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் பாக்ஸ் இது பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ண டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே மேங்கோ ஃபாஸ்ட் இருக்குல்ல இங்கே வந்துக்கோங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஸோ ஃபாஸ்ட் கிளைம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி கிளியராக பண்ணிக்கோங்க. இங்கே @ கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபாஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் 2 வார்த்தை டைப் பண்ணுங்கள். ரைட். ஸோ எம்ஜிஓ ஃபாஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண உங்கள் அட்ரஸ் மேங்கோ அட்ரஸ் நீங்கள் கொடுத்து ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் இப்படி வந்துடும். அதுக்கான ரிப்ளை வந்து பாட்டுக்கிட்ட வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு வந்துருச்சு. ஸோ சப்மிட் ஆன் செயின் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் ஒரு காயின் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஃபுல்லாக பேக் வந்துக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்புக்குள்ளே போகல. அதான் வந்து இப்போ குரோம்லேயே பண்ணுது. ஸோ மைசஸ்லேயே பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ கொடுத்துருங்க ஆத்தரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கடைசியாக ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் வந்து பாருங்கள் இங்கே 200 வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த 200 பாயிண்ட் தான் இப்போ நம்ம ஒரு தடவை போராடுறது. ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சில டாஸ்க் இருக்குது. ஸோ டாஸ்க் லிஸ்ட்னு இருக்குது. இந்த டாஸ்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் வந்து பாருங்களேன். இங்கே ஒரு ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து கிளிக் டு கிளைம் கேஸ் இருக்குல்ல. இது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து ஃபாஸ்ட் வந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம 1 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் நம்ம கிளிக் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டு நாட் ரிப்பீட் த கொஸ்டின் வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ டிஸ்கார்ட் எடுத்தாலும் மேபி அப்படி காட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மெசேஜ் தப்பாக போட்டிங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் செகண்ட் மெசேஜாக போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஃபாஸ்ட்டும் ஒர்க் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாஸ்க் வந்து எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது. மேங்கோ ஸ்வாப் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட் தருவாங்க. இதுக்கு தொடர்ந்து 5 நாள் பண்ணிங்கன்னா ஸோ 5ஆவது நாளில் போய் எக்ஸ்ட்ரா நமக்கு 5 பாயிண்ட் தருவாங்க. அதே பிரிட்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ பீயிங் டெக்ஸ் ஆப்பு இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வந்து டிஸ்கார்டில் போய் நம்ம பண்ணோம்ல அதுக்கு 5 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் 5 பாயிண்ட் ஆட் ஆகலை. மேபி அது லேட்டாக கூட ஆட் ஆகலாம். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற இது எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்துக்கோங்க. வந்துட்டு இங்கே இந்த போனஸ் 3 பாயிண்ட் இருக்குல்ல இது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாப்புக்கான ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் மேங்கோ வாலெட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்கிற மேங்கோ எவ்வளோக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஓ ஒன்று இருக்குல்ல, நான் ஃபுல்லு கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து சில டெஸ்ட் நெட்டுக்கெலாம் நமக்கு தேவைப்படும், நிறைய டாஸ்க்குக்கும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா, ஸோ யூஎஸ்டிடியாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ யூஎஸ்டிடி பாருங்கள், மினிமம் ரிசீவ்டு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ கேஸ் ஃபீ அது வந்து போகும். ஸோ கேஸ் ஃபீ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, பரவாயில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு ஸ்வாப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் பேக் வந்துப்போம். ஸோ ஒரு 5 பாயிண்ட் மேபி இங்கே ஆட் ஆகிருக்கணும். ஸோ 5 இல்லை 3 பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகணும், பட் ஆட் ஆகலை. ஸோ பரவாயில்ல, மேபி லேட்டாக கூட ஆட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துட்டு ஓகே இங்கே வந்து நம்ம சப்மிட் கொடுக்கணும் போல். ஸோ இன்ட்ராக்ஷன் ப்ரூஃப்ன்ட்டு ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது போல் ரைட்டா. ஸோ இதை நான் யூஎஸ்டிடியாக மாற்றணும். இது ஜஸ்ட் சப்மிட் கொடுப்போம். ஸோ சிங்க்ரனைஸ் ஆகுதுல்ல. ஸோ சிங்க்ரனைஸ் ஆகி மேபி நம்ம அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருந்தால் நமக்கு இது வரும் போல். ஸோ மிஷின் லாக்லையும் பார்ப்போம் இது வந்திருக்கான்ட்டு, எதுவும் வரல. ஓகே, சிங்க்ரனைஸ் ஆகி முடிட்டும். நமக்கு அதுக்குள்ளே அடுத்த டாஸ்க் என்ன பார்த்துக்கலாம். ஸோ மேங்கோ பிரிட்ஜுக்கு போவோம். ஸோ பிரிட்ஜிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதுலேருந்து இடேச்லேருந்து மேங்கோ பிரிட்ஜ் பண்ணுவோமா, ரைட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசட்டை வந்து கனெக்ட் பண்ணணுமா. ஓகே, ஸோ கனெக்ட் ஆப்ஷன் இங்கே வேலை செய்யலை, 2 இடத்துலையும் வேலை செய்யலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிஹெச் வாலெட் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ நான் வந்து வேறு ஏதோ இது ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் கிளியர் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பாக வீடியோத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. இது ஒரு டைம் செக்கிங்கே போட்டு வந்துடுவோம் நம்ம. ரைட், சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்படியே விட்டுருவோம், இப்போதைக்கு விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து மேபி வரதுக்கு டைம் ஆகலாம். ஸோ ரிவார்ட்ஸ் செக்ஷனுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ் பாயிண்ட் அது உள்ளே வந்தோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இன்விடேஷன் கோட் இருக்குது. ஸோ அங்கே சைன்இன் இருக்குது பாருங்கள். ஸோ சைன்இன்னா டெய்லி லாகின் மாதிரி போல். இதுக்கு வந்து ஃபீஸும் கம்மியாக தான் போகுது. ஸோ இதுக்கு மேபி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைன்இன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பட் பாயிண்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு தரல. ஓகேவா? ஸோ பரவாயில்ல, மேபி ஏதோ ஃப்யூச்சரில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சைன்இன் வந்து போட்டு முடிச்சுப்போம். இப்போ தான் சைன்இன் கொடுத்தா திருப்பி கேட்குது. அதான் எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் வந்து கொஞ்சம் இது எரர் ப்ராப்ளம் போல். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஸ்டேக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதே மாதிரி மேங்கோ வாலெட்டுக்கே போய்க்கோங்க. ஸோ இந்த வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலெட்டு ஸ்டேக்கிங் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு சும்மா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலெட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ண போகிறீங்க. அப்புறம் 0.5 பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் அமௌண்ட் மஸ்ட் பி கிரேட்டர் than 1. ஓகே, ஸோ கிரேட்டர் than 1 மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ ரிடக்ஷன் வந்து பாருங்கள் 20 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. கிளைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 44 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஸ்டேக் பண்ணால் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணி கண்டிப்பாக கேஸ் ஃபீ தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபாஸ்ட்டாக வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் மட்டும் டெஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். வெரி ஸ்டேடியம் நான் பாய்.